இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரியான ப்ராடக்ட் இல்ல ஒரே மாதிரியான சர்வீஸை வச்சு நீண்ட காலத்திற்கு ஒரே மாதிரி ஆன லாபத்தை நம்ம சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் இல்லைங்களா? இதையெல்லாம் மீறி பாத்தீங்க அப்படின்னா இப்ப மக்களோட எண்ணங்கள், செயல்பாடுகள், அவங்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சுங்க. ஸோ இந்த சூழ்நிலையில எப்படி நம்மளோட மார்க்கெட்டிங்கை வந்து சக்சஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதுல முக்கியமா 4 ப்ரூவன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க எந்த பிசினஸ்ல இருந்தீங்கனாலும் சரி, இந்த 2023ல நம்மளோட மார்க்கெட்டிங் கேம்பெயினை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னம்னா these are the 4 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்க மேல ஜெயிக்க முடியும். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் எம்எஸ்எம்இஸ், தமிழ் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டல் முறையில் எப்படி கொண்டு செல்வது மட்டுமே எங்களது நோக்கம். வாங்க இப்போ மெயின் வீடியோக்குள்ள போயிருவோம். 3 முக்கியமான சவால்களுங்க இந்த டிஜிட்டல் உலகத்துல. பயங்கர காம்படிஷன், ஏகப்பட்ட போட்டிகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த போட்டிகள்னால மக்களுக்கு எந்த பிராண்டை சூஸ் பண்றது, யாரை சூஸ் பண்றதுங்கிற மிகப்பெரிய குழப்பம். அதையெல்லாம் தாண்டி பிசினஸ்குள்ள தொழில்நுட்பம் இல்லைங்களா, டெக்னாலஜி ரொம்பவே உள்ள ஊடுருவி இருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பா இந்த 4 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி இந்த 2023லிங்க. இதுக்கப்புறம் எப்படி மாறும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. முதல் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஜுகேட்டிங் த கஸ்டமர். எஜுகேஷன் மார்க்கெட்டிங் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்குதுங்க, இந்த பிராண்டுனால உங்களுக்கு என்ன யூஸ், என்ன பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நாங்கள் சொல்யூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கு நாங்கள் இந்த சொல்யூஷனை கொடுத்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரோட விஷயம் ஏகப்பட்ட இடத்துல நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம மக்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய இடத்துல போய் பார்க்கலாம் மக்கள் என்னென்னலாம் வந்து நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொரி எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன். answerthepublic.comல போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மக்கள் என்ன தேடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நான் மேலே லிங்க்ல கொடுத்துருக்கிறேன். அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவை போய் கண்டிப்பாக பாருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மக்களுக்கு எஜுகேட் பண்ண பாருங்க. இதுதான் முதல் விஷயம். நீங்கள் எஜுகேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னம்னா, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு எனக்கு சார் தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள வந்து அப்படியே வந்து மக்களுக்கு வந்து அப்படியே நிலைநிறுத்திடும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, யூ நீட் டு எஜுகேட் த கஸ்டமர். மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இதுதாங்க சொல்யூஷன், இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுதான் முதல் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ரிசனேட், ஒரு ஒத்துறவு வந்து இல்லை சார் எனக்கு இவங்க தான், உங்களோட ஃபாலோவர்ஸ், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்கள எல்லாத்தையும் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணுங்க. செகண்ட் ஒன் இஸ் கம்யூனிட்டி மார்க்கெட்டிங். ஒரு கம்யூனிட்டி, உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ், உங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர், உங்களுக்குன்னு ஒரு குரூப், மேபி ஒரு ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு டெலிகிராம் குரூப்பாக கூட இருக்கலாம். அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஃபார் த ரிலேஷன்ஷிப் பில்டிங். இதை பேஸ் பண்ணி நிறைய இன்னும் விஷயங்கள், நிறைய வீடியோஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ தட் பீப்புள் வில் என்ன ஆகும் அப்படின்னம்னா, டெய்லி வந்து உங்கள் வீடியோவுக்காக மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லைப்பா இன்னைக்கு ஏதோ ஒரு புது விஷயம் இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க போகிறோம், அதான் அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங். ஸோ கம்யூனிட்டி மார்க்கெட்டிங் இஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. சரிங்களா? ஸோ முதல் எஜுகேஷன் மார்க்கெட்டிங், நல்லா எஜுகேட் பண்ணுங்க. மக்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவர்ஸாக வராங்களோ அவங்களெல்லாம் ஒரு குரூப்பில் ஃபார்ம் பண்ணுங்க. குரூப்பில் ஃபார்ம் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் அதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன, மூணாவது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம். இப்போ நான் ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கான்டெஸ்ட்டு இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, அவங்களை இன்வால்வ் ஆகிற மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, ஒரு போலிங் மாதிரி கொடுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏவா பியா சியா, அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் வந்து ஒரு கான்டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க, யூ வில் கெட் அ ஃப்ரீ கிஃப்ட்.
இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. என்னன்னா மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்நெட் அப்படின்னாவே மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் தான். இப்போ இன்கேஸ் நீங்கள் B2Bல இருக்கீங்க அப்படின்னம்னா ரொம்ப நாம வந்து என்டர்டைன்மெண்ட்ல இறங்க முடியாது. பட் பிகாஸ் B2B இஸ் வெரி வெரி சீரியஸ் அப்படிங்கிறனால ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொஞ்சமாக நம்ம பண்ணால் போதும். இதே ஒரு B2C, ஒரு ஃபேஷன் பிராண்டு, ஒரு சின்ன ஒரு டாய்ஸ் பிராண்டு, இல்லை ஒரு கிட்ஸ் பிராண்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னியாக என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் பண்ணலாம், ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இதுதான் மூணாவது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த 4 விஷயமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க்கிங் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே ஒரு மக்கள்கிட்ட ஒரு கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. நெட்வொர்க்கிங்க்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா BNIன்னு சொல்கிறாங்க, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஜேகாம் அப்படின்னு சொல்கிறாங்க, JCI இதில். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்குன்னு வாரத்துக்கு ஒரு நாள் போய் அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கேதர் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க போகிறீங்க. இந்த நெட்வொர்க்கிங்னால நீங்கள் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. யாருக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு கொலாபரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஊக்குவிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இது 4மே எனக்கு ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் மார்க்கெட்டிங், இன்னொன்று 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மார்க்கெட்டிங், 3வது வந்து என்கேஜ்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு கான்டெஸ்ட் மார்க்கெட்டிங், 4வது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த 2023. இது நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்? நீங்க எந்த ஒரு பிஸ்னஸ்ல வேணாலும் இருக்கலாம். ஒரு மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ், இல்லை வந்து ஒரு எஜுகேஷன், இல்லை ஒரு ட்ரேடர், டிஸ்ட்ரிபியூட்டர், எதில் இருந்தீங்கனாலும் சரி. இல்லைங்க சார், இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறேன், எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்குரிய வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ் மனோகரன், JB விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. நன்றி, வணக்கம்.